நருட்டோ அனிமேல நருட்டோ உண்மையிலுமே ஃபெயிலியர் தான் என்ன கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். நருட்டோ ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணமே வீக்கா இருக்க ஒருத்தன் எப்படி பவர்ஃபுல்லா மாறி உக்காக ஆகிறாங்கிறது தான் ஸ்டோரி. என்ன கேட்டா நருட்டோ எப்போதுமே வீக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உசுமாக்கி பிளட் லைன் மூலியமா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்கர் ரிசர்வோடையும் ரொம்ப பவர்ஃபுல் டெய்லி பீஸ்டான 90லோட ஜுஞ்சரிக்காவும் நருட்டோ பிறந்த அன்னைக்கு பல சக்திகளோட இருந்திருப்பான். இப்படி இவ்வளவு பவர்ஸோட பிறந்த ஒருத்தனை எப்படி அண்டர் டாக்னு சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. நருட்டோ ஹார்ட் ஒர்க் பண்ணது உண்மைதான், அது நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு நார்மல் நிஞ்சா 100 நாள் ட்ரெயின் பண்ணி கிடைக்கிற பவர்ஸ் நருட்டோ ஜஸ்ட் ஒன் டேல ட்ரெயின் பண்ணி அந்த பவரை கெயின் பண்ணிடுவான். ஏன்னா நருட்டோ கிட்ட அந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்கு. இது மட்டும் இல்லாம நருட்டோ ஜுஞ்சரிங்கிறதாலையும் மினாட்டோ பையங்கிறதாலையும் ஜெரையா கக்காஷி மாதிரி லெஜெண்டரி ஷினோபி கிட்ட எல்லாம் ட்ரெயினிங் எடுக்க முடிஞ்சது. இப்படி இவ்வளவு பிரிவிலேஜோட இருக்க ஒருத்தன் எப்படி பவர்ஃபுல் ஆகாம இருப்பான் ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நருட்டோ மேல வில்லேஜ் வச்சிருந்த ஹேட்ட நருட்டோ எப்படி லவ்வா மாத்தினாங்கிறதான் ஸ்டோரி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது என்ன உண்மைதான். ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா நருட்டோ எப்போதுமே ஒரு வீக்கான நிஞ்சா கிடையவே கிடையாது. நருட்டோ ஸ்டோரி நருட்டோ விட லீக்கு தான் நல்லா செட் ஆகும்னு எனக்கு தோணுது. பிறக்கும் போது எந்த ஒரு பவருமே இல்லாம வெறும் ஹார்ட் ஒர்க் மூலமா மட்டுமே ஒருத்தன் பவர்ஃபுல் ஆகி இருக்கான்னா அது லீ. இன்னொருத்தர் யாருன்ட்டு உங்களுக்கே தெரியும். அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல அவர் நேம சொல்லிட்டு போங்க.